லக்ஷ்மி, இந்த ப்ராஜெக்டை மித்ராவுக்கே கொடுத்தா நல்லா இருக்கும்ல? இங்க பாருங்க அர்ஜுன், நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லிட்டேன், இத ஜேஎம்ஆர் சார் என் மேல நம்பிக்கை வச்சு இதை கொடுத்திருக்காரு. நான் காப்பாத்தணும். அவர் வச்ச நம்பிக்கை வீண் போக கூடாதுன்னா நான் இந்த ப்ராஜெக்ட்ல சொந்த பந்தத்தை பார்க்க கூடாது. நான் அப்படி பார்க்கணும்னு கூட விரும்பல. உங்க 2 பேரோட பிரசன்டேஷனும் எனக்கு பிடிச்சிருக்கு. நான் இதுல முடிவு எடுக்கணும்னா அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதனாலதான் இதெல்லாம். ஒருவேளை இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு கிடைக்காம கூட போகலாம். ஏன் மித்ராக்கு கூட இந்த ப்ராஜெக்ட் கிடைக்காம போகலாம். அது தெரியற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே லக்ஷ்மி, டேக் யுவர் ஓன் டைம். தாத்தா, அர்ஜென்ட்டா உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ தாங்க. போட்டோவா? சடனா இப்போ எதுக்குமா? பேசாம கொடுங்க தாத்தா. சித்தப்பா, உங்க போட்டோவையும் கொடுங்க. தேவயானி, உன் போட்டோவையும் கொடு. எங்க போட்டோஸை வச்சு நீ என்ன பண்ண போற? அது ஒன்றும் இல்லை சித்தப்பா, எங்க ஸ்கூல்ல ஃபேமிலி ட்ரீயை ரெடி பண்ணிட்டு வர சொன்னாங்க. ஃபேமிலி ட்ரீல ஃபேமிலி மெம்பர்ஸோட போட்டோ இருக்கணும்ல, அதனால தான். சீக்கிரம் கொடுங்க. தேவயானி, நீ என்ன யோசிச்சிட்டு இருக்க? சீக்கிரம் போய் கொண்டு வா. இந்த குட்டிச்சாத்தானுக்கு மரியாதையா தெரியல. அதுவும் இல்லாம சொன்னதையே சொல்லிட்டு இருக்கான். லக்கி, நான் இந்த ஃபேமிலி கிடையாதுன்னு உனக்கு யார் சொன்னாங்க? உன்னை விட முதல்ல இருந்தே நான் தான் இந்த ஃபேமிலில இருக்கேன். நானும் இந்த ஃபேமிலில ஒருத்தி தான், அதை மறந்துடாத. அப்படியா? அப்படின்னா ஃபேமிலி ட்ரீல உங்களை நான் எங்க வைக்கிறது? தாத்தாவோட இடத்துல தாத்தாவோட போட்டோவை வச்சிடுவேன். சித்தப்பாவோட இடத்துல சித்தப்பா போட்டோவை வச்சிடுவேன். அப்படி இருக்கும்போது உன் போட்டோ நான் எந்த இடத்துல வைக்கிறது? எங்க வைக்கிறதுன்னு கேக்குற? உன் அம்மா இடத்துல என் போட்டோவை வை. என் அம்மா இடத்துல உன் போட்டோவை வைக்கிறதுக்கு நீ என்ன பெத்தவளா மனிஷா? யாருகிட்ட பேசுற, என்ன பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கியா மனிஷா? அது என்னன்னா மித்ரா, பேசாத மனிஷா. லக்கி என்னோட பொண்ணு, அவ இந்த வீட்டோட பொண்ணு. லக்கி யாரு, அவளுக்கும் இந்த வீட்டுக்கும் என்ன சம்பந்தம்னு நீ புதுசா ஞாபகப்படுத்த வேண்டாம். ஞாபகப்படுத்த நினைச்சேன் வை, அதுக்கப்புறம் நீ இந்த வீட்ல இருக்கிறது சந்தேகமாயிடும். அத ஞாபகத்துல வச்சுக்கோ. அது சரி, நான் இப்ப பேசினதுல என்ன தப்பு இருக்கு? ஃபியூச்சர்ல நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நான் தானே லக்கிக்கு அம்மாவா இருப்பேன். ஒரு அனாதைக்கு அம்மாவாகிறதுக்கு நான் ஒத்துக்கிட்டேன்ல. நீ என்ன செஞ்சிட்டு இருக்க? ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் ஃபேமிலி ட்ரீ பண்ணி கொண்டு வர சொன்னாங்க பாட்டி. அதை தான் செஞ்சிட்டு இருக்கேன். ஃபேமிலி ட்ரீயா? ஆமா பாட்டி. ஃபேமிலி ட்ரீனா அதுல ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே இருப்பாங்க. ஜுன்னு, ஃபேமிலி ட்ரீல நானும் அர்ஜுனும் இருக்கலாமான்னு உங்க அம்மா கிட்ட ஒரு தடவை கேட்டுக்கப்பா. நம்ம எல்லாரும் ஒரே ஃபேமிலி தானே. ஃபேமிலி ட்ரீல நீங்களும் இருக்கணும் இல்லையா? இதுக்கு எதுக்கு அம்மா கிட்ட கேட்கணும்? ஃபேமிலி ட்ரீனா அதுல ரத்த சம்பந்தம் உள்ளவங்க மட்டும்தான் இருப்பாங்க. ரத்தம் சம்மதம் உள்ளவங்களா? அப்படின்னா என்ன? அது என்னன்னு எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு ஃபேமிலில யார் யார் சேர்ந்திருப்பாங்களோ அவங்க தான் இந்த ஃபேமிலி ட்ரீலயும் இருப்பாங்க. அர்ஜுன், ஜுன்னு கிட்ட நீயாவது சொல்லு. நான் ஏற்கனவே சொல்லிட்டேம்மா. நான் சொல்றத கேட்காம அவன் பாட்டுக்கு பண்ணிக்கிட்டே இருக்கான். அதுக்காக அப்படி விட்டுடுவியா? அப்புறம் லக்ஷ்மி பார்த்தான்னா ஃபீல் பண்ணுவா. அவளுக்கு பிடிக்காம போகலாம். கூட இருந்த நாம கூட இவனுக்கு சொல்லலையேன்னு வருத்தப்படலாம். பாட்டி, நீங்க எனக்கு பாட்டி. சித்தப்பா எனக்கு ஃபாதரா இல்லனாலும் அவர் எனக்கு காட் ஃபாதர். இதுக்கு மேல நமக்கு ஒரு பிளட் ரிலேஷன் தேவையா? இதுக்கு மேலயும் ஒரு பந்தம் குடும்பத்துல இருந்தாதான் அது ஃபேமிலியா?
நீ சின்னவனா இருந்தாலும் உன் மனசு ரொம்ப பெருசு கண்ணு. என்ன அம்மாவா ஏத்துக்கிறதுக்கு அந்த அனாதைக்கு வலிக்குதா? வாய மூடு, வாய மூடு. இன்னொரு தடவை லக்கிய அனாதன் சொன்னேன் வை, அடிக்கணும்னு ஓங்கின இந்த கை உன் கண்ணத்தை அப்படியே படுக்க வச்சு. இங்க பாரு மனிஷா, காத்து நிறைஞ்சுள்ள பலூனை நம்ம சுண்டு விரல்ல தான் ஆட்டி படிக்கணும், முள் செடியை வச்சு கிடையாது. நாம விளையாடுற விளையாட்டு கொஞ்சம் பேலன்ஸ் தவறினாலும் பலூன் உடையற மாதிரி ஒரு சில நேரங்கள்ல வாழ்க்கை கூட ஒரே அடியா வெடிச்சிரும். லக்கி விஷயத்துல மித்ரா எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்பான்னு உனக்கு நல்லா தெரியும். லக்கி விஷயத்துல ஒரு சின்ன தூசியை கூட நெருங்க விட மாட்டான்னு உனக்கு நல்லாவே தெரியும். எல்லாம் நல்லா தெரிஞ்ச லக்கி கஷ்டப்படுற மாதிரி செஞ்சா அவன் எப்படி பார்த்துட்டு சும்மா இருப்பான்? ஐயோ ஆன்ட்டி, முடிஞ்சு போன கிரிக்கெட் மேட்ச்க்கு அழகான சியர் கேர்ள்ஸ் கூட்டிட்டு வந்த மாதிரி முடிஞ்ச விஷயத்த எதுக்காக இத்தனை தடவை என்கிட்ட சொல்லி என்ன கோவப்படுத்திட்டே இருக்கீங்க? ஒரு சில தப்புகள் நடந்துச்சுன்னா அதை ஞாபகப்படுத்திக்கிட்டு திருத்திக்கிறதுல தப்பே இல்லை. அப்பதான் திரும்ப அந்த தப்ப செய்யாம இருப்ப. ஆக்சுவலா மித்ரா உன்னை கல்யாணம் பண்ணிப்பானா இல்லையாங்கிற நம்பிக்கையே கிடையாது. அதுவும் இல்லாம அவனுக்கு உன் கழுத்துல தாலி கட்டுற எண்ணம் இருக்கா இல்லையான்னு கூட நமக்கு தெரியாது. எந்த மாதிரி டைம்ல மித்ரா கோவப்படுற மாதிரி விஷயங்களை நீ செஞ்சன்னா உன்னை என்ன பண்றது? மித்ராவுக்காக நான் என் அம்மாவையே இழக்க துடிஞ்சிட்டேன். என் நேரத்தையே நான் வீணாக்கிக்கிட்டேன். என்னுடைய வயசையும் நான் பணையமா வச்சேன். இப்போ சடனா வந்து மித்ரா உனக்கு கிடைக்க மாட்டான், மித்ராக்கு நீ மனைவி ஆகிற யோகமே உனக்கு இல்லைன்னு சொன்னா நான் அவ்வளவு ஈஸியா அதை விட்டுடுவேன்னு நீங்க நினைக்கிறீங்களா? என் வழியில யார் குறுக்க வந்தாலும் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். என்ன கேள்வி கேட்கிற யாரையும் நான் கண்டிப்பா விட போறதில்ல. மித்ராவும் நானும் ஒண்ணு சேர்றதுக்கு யாராவது இடைஞ்சலா வந்தா லக்கியாவும் லக்ஷ்மி உருவத்துல இருக்கிற சம்யுக்தாவையும் யாரையும் நான் மன்னிக்க மாட்டேன். என்னோட வாழ்க்கை அழிஞ்சா கூட எனக்கு பரவாயில்ல. என் வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைச்சவங்கள மட்டும் நான் சந்தோஷமா இருக்க விட மாட்டேன். லக்கி, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? நான் ஒன்னும் செய்யலப்பா.